ரோண்ட பண்றாங்கன்னு சொல்லி பொம்பளை எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேள்ல. அப்ப நீ பாத்துக்கோள் எனக்கு கொண்டாம பாத்து வேணாம். சொல்லுங்க. நீங்க பண்ற இதனால எத்தனை பேர் பயந்துருப்பாங்க தெரியுமாடா? வயசானவங்க பொம்பளை இருக்கலாம் பயந்துருப்பாங்க. நானே கொஞ்ச நேரத்துல பதவிட்டேன். போலீஸ் தான் ரவுண்ட் பண்ணுறேன்னு. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க பயந்தா நான் என்ன பண்ணுவேன்? இது சும்மா நம்ம வீடியோ பிளே பண்ணா என்ன செய்வீலாம்? அது மாதிரி நினைச்சிட்டு போக வேண்டியதுதானே. அதுக்காண்டி இப்படியான சத்தம் போட்டு கிடப்பியோ? எவ்வளவு சூடுண்டா கேளண்டா. அதுலயே ஏதாவது மூழ்கி கிடக்காதீங்கடா கேம்ல. உங்களா இல்லன்னா விட்டா நேரம் கிடைச்சாதான் விளையாடுவேன். ஆப்ப போனே கிடைக்க மாட்டேங்குது. அபூர்வமா கிடைக்கிறாரு. இல்ல நிறைய பேரு இந்த கேம் விளையாண்டுதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, உயிரை விட்டாங்க. அன்னைக்கு இடையில பேஸ்புக்ல பார்த்தோன்னா ஒரு பையன் தூக்கத்திலே இப்படி பப்ஜி விளையாடுறோம். ஏன்டா இப்படி சீரழிக்கிறீங்க வாழ்க்கைய? அதெல்லாம் நாங்க அந்த அளவு எல்லாம் செய்ய மாட்டோம். கிடைச்சா மட்டும்தான் விளையாடுவோம். சரி அப்படிதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். உயிர் போகுதுன்னா ரெண்டாவது அந்த கிட்டு இருக்குமே, அது போய் எடுத்தா ரெண்டாவது உயிர் வந்துடும். ஏன் கிட்டில உயிர் வர்றது பிரச்சனை, நமக்கு உயிர் போயிரும்டா வாந்தியில. நமக்கு ஏன் உயிர் போகுது? உயிர் நிறைய பேர் போயிட்டுடா. நீ செய்தியில பார்க்க மாட்டியா? கொஞ்சமாவது புரியுங்கடா, வாழ்க்கையை சீரழிக்காதீங்கடா. ஏன்டா இப்படி சீரழிக்கிறீங்க? வேலை ஒரு ஆட்டால ஏறி எவாடான்னு தெரியல. இப்படி தாங்க பசங்களுக்கு செல்போன் வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். ஆனா செல்போனே வாழ்க்கையா நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் பெற்றோர்களும். அவன் பசங்க ரொம்ப நேரம் மொபைல் வச்சுருக்காங்களா, அவன் என்ன பண்றான்னு பாருங்க. நிறைய பேரும் ஆபாசத்துலையும் நிறைய பேர் இந்த மாதிரி கேம்லையும் வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க, நேரத்தை வீணாக்குறாங்க. பேர் உயிரை விட்டுருக்காங்க. அப்ப நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கையிலேயே செய்கை காட்டுறாங்க. அந்த கேம் விளாடுற மாதிரி பப்ஜி விளாடுற மாதிரி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிதான் மனநலம் பாதிக்கப்படுறாங்க. பேரண்ட்ஸ் நீங்க மொபைல் கொடுங்க வேணும்னு சொல்லல, தேவை உள்ளதுக்கு கொடுங்க. ஒரு படிப்பு விஷயத்துக்கு கேட்குறாங்களா கொடுங்க, ஏன்னா வேற ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கறதுக்கு கேட்குறாங்களா கொடுங்க. ஆனா முழுக்க முழுக்க நீங்க செல்போன் தந்தாதான் நான் அந்த வேலையை செய்வேன், இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பசங்களுடைய வாழ்க்கை இதுல தான் சீரழியுது, படிப்பு சீரழியுது. அவங்களோட படிப்பு அப்படியே வெளியே விட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செல்போன்லேயே மூழ்கி தான் கிடக்குறாங்க. நிறைய சகோதரர்கள் அப்படி நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். அதனால பெற்றோர்களே இந்த விஷயங்கள்ல, பசங்க விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை பெற்று எடுக்கிறோம். இந்த பசங்க விஷயங்கள்ல இந்த செல்போனை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பசங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.